First of all, I want to thank Ram sir. Thank you so much, Ram sir. ஏன்னா ஃபஸ்ட்டில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கலை. ஒரு நாள் அம்மாக்கிட்ட கேட்டேன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன பண்ணோம் அப்படி கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிதான் என்னென்னா, இது நம்மளோட ஏரியா கிடையாது, போய் படி, நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா, எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. ஸோ டான்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஸோ அந்த வயசில் இருந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது, ஸோ மலையாளத்தை விட இப்போது என்னோடய டெபியூ மூவி தமிழில் அது ராம் சாரோட படத்தில் வர்றது ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் எமோஷ்னல். ஏன்னா இப்போது நான் அம்மா மிஸ் பண்ணுறேன், ஏன்னா அம்மா இப்போ இங்கே இல்லை, வீட்டில் இருக்குது. அண்ட் சாரி, no. And I want to thank Nivin Chetan. Nivin Chetan தான் முதல்ல எனக்கு கால் பண்ணி, oh God, so sorry. I feel so proud of myself. ஏன்னா கும்பலங்கில் இருந்து ஒரு 100 days செலிப்ரேஷன் போகும்போது அதே சேம் எமோஷன் தான் எனக்கு இப்போது. ஒரு டெபியூ ஆக்டராக எனக்கு இப்படி தோணலை. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார். அண்ட் தேங்க்யூ அன்பு, ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி அன்போட பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோடய அப்பா அம்மாவே எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். பறந்து போ டைட்டில் மாதிரியே டிக்கெட் பறந்து போயிட்டு இருக்கு எல்லா ஷோவுமே. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அண்ணன் தான் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணி ஒரு ஷோ கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்களே ரிப்போர்ட் பார்த்து ஷோஸ் ஏற்றுவீங்க. நாங்கள் அது உண்மையாயிடுச்சு. சின்ன தேட்டர்லேருந்து பெரிய தேட்டருக்கு மாற்றினோம். ஒரு ஷோங்கிறது 2 ஷோ ஆச்சு. இப்போ 3 ஷோ 3 to 4 ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ஈவெண்ட் நடக்கிற இந்த நேரத்தில் கூட கமலா பலாசோ எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் 70% ஆக்குபென்சியில் தான் நான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ராமனோட படம் எல்லாமே வந்து ஒரு எமோஷ்னல் இம்பேக்டோட இருக்கும். கட்டுறது தமிழ், தங்க மீன்கள் எல்லா படமுமே. பட் இந்த படம் ஃபார் அ சேஞ்ச் விழுந்து சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஆடியன்ஸ்லாம். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுத்துருங்க எங்களுக்காக. 7 கடல் 7 மலைக்கும் நாங்கள் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கோம். அடுத்து வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாண்ணா. ஆனால் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு 5 சிஸ்டர்ஸ் 1 பிரதர், நான் தான் யங்கஸ்ட், வீட்டில் என்ன நடக்கும்னு. ஆனால் இப்போ வந்து யார் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் உங்கள் டேட் இருக்கான்னு கேட்டுட்டு தான் வைப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அது ஒருத்தங்களை கோவப்படுறதோ அழுக வைக்கிறதோ ஈஸி, பட் ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் எல்லா ஏஜ் குரூப், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கனெக்ட் பண்ணி சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை சிவானா ரொம்ப வருஷமாக நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து கொடுத்து எல்லா ஆடியன்ஸையும் ஹாப்பி ஆக்கின என்டையர் டீமுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தான் எங்கள் தேட்டரில் வந்து நாங்கள் எல்லா ஏஜ் குரூப் ஆடியன்ஸையும் பார்க்க முடியுது. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் வந்து எல்லா ஷோவுமே நாங்கள் வெளில இருக்கும் போது சிரிப்பு சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது. லாஸ்ட்டில் ஃபிலிம் பை ராமுங்கும் போது ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஷோலையுமே கிளாப்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் FDFS இங்கே கமலா வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. என்ன பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இப்போ சில இடத்துல பேசுகிறதுக்கு எதனா இருக்கும், எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமல் வந்த இடம் இதுதான். ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.
ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் பார்க்குற ஷோக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டார், ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் உள்ளே வரல. அவர் எப்போவுமே படம் பார்க்க மாட்டார். சிவா என்ன அனுப்புறாரு, நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு. இவர் வெளியில் காரில் படுத்துட்ருக்காரு, நம்ம எல்லாம் படுத்துட்ருக்காரு. நான் உள்ளே வந்தேன். ஃபஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர். அது நிறைய பேர் சேர் அங்கேருந்துலாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர்ஸ் இருந்து நான் அங்கே இருந்து பார்த்தேன். நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க, நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க. அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு, உண்மையிலே கிளாப் பண்ணுறாங்களா இல்லை வந்து. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் எங்கெல்லாம் கை தட்டினீங்களோ அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லேயும் கை தட்டினாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நீங்கள் தான். இப்போ ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? உண்மையிலே கை தட்டினீங்களா இல்லை சும்மா எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கை தட்டினீங்க? ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஷோக்கு அப்புறமா நான் போய் ராம் சார் கிட்ட சொன்னேன், சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆனோம். அப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க, 100% எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என்ன மேடம்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஜெட்லாக் வரும். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட்லாகில் இருக்கேன் நான் இப்போது. ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன், நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன், நேற்று மதியானம் எங்கே இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது. அதாவது சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதாவது எப்படின்னா அந்த குரங்கு வித்தையை காட்டுறதுக்கு ஏரியாவாக போவாங்கல்ல, அது மாதிரி என்னை கூட்டிகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கோயம்புத்தூர் மட்டும் வந்துருங்கன்னு தான் சொன்னார். சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்தில் 2-3 தேட்டர், அன்றைக்கே ஈரோடு, அன்றைக்கே சேலம், திருப்பூர், அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலத்துலேருந்து பக்கத்தில் தான் சார் அப்படின்னாரு. எங்கேருந்து? திருநெல்வேலி. சேலத்துலேருந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்து எனக்கு இந்த படத்தில் தான் சார் தெரிஞ்சது எனக்கு. அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் 2 ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை. இப்போ மதுரையில் நேராக இங்கே தான் வரேன். ஓகேங்களா? உண்மையிலேயே அதனால தான் வந்து எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு அமிச்சிங்க, மேடம் ஐம் வெரி சாரி, இன்னும் உங்கள் ரிவ்யூ படிக்கல நான். அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பாக நினச்சிங்க. ஆனால் ஒன்று தெரியும், நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணதால என் மேலேயும் ராம் சார் மேலேயும் இருக்க அன்புனால நிச்சயமாக நல்லா தான் எழுதியிருப்பீங்க. நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் எழுதுந்து அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது. அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு. இப்போது நான் இந்த சைடு வரேன். லாஸ்ட்டாக நான் ராம் சாரை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ஏன்னா அவர் தான் நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவரோட ஃபோன் காலில் தான் எழுந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்கள் மேலே இருக்கிற அன்புக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் ஆக்சுவலாக உங்கள் ஸ்டோரி பார்த்தா இப்போ எனக்கே கண்ணில் தண்ணி வருது. எங்கள் அம்மா அந்த இதெல்லாம், அந்த ஃபீல்லாம் சீரியஸாக பேச அதுக்கே பார்த்து சிரிக்கிறீங்க. இல்லை உண்மையிலே அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. அண்ட் அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் யூ டிட் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா ஒரு படத்தில் ஃபோன்லேயே 2 பேர் பேசி ஒரு படம் பண்ணதுன்னா இதுதான் நினைக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். இது கிரேட் ஜாப். உங்களுக்கு பெரிய இடங்கள் இங்கே காத்துட்ருக்கு. அண்ட் மதன் கார்கி சார், இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு லிரிசிஸ்ட்டாக எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம். ஆனால் இந்த படத்தை அவர் அப்படி இல்லவே இல்லை. அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார். இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை, அது 100% அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னார். அந்த உண்மையை சொல்லும் போது அது அவ்வளோ பெரிய காமெடி ஆகும்னு அன்றைக்கி நினைக்கவே இல்லை. பாலா சாரோட சொன்ன விஷயம் தான் இந்த ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்களே, அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்படின்னீங்க. ஆனால் வந்து அவர் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யுவர் ஃபேமிலி ரியலி என்ஜாய் த மூவி, யுவர் சன் என்ஜாய் த மூவி. தட்ஸ் த ஹோல் ஐடியா. ஓகே, அப்புறம் ஜிகேபி பிரதர்ஸ், இந்த படத்தை வந்து ராம் சார், இங்கே பார்க்குற ராம் சாரே வேறு. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒரே டென்ஷன், டெய்லி ஃபோன், சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா அங்கே வேறு டேட் கொடுத்துட்டோம் நம்ம, இது ஹாட் ஸ்டாருக்கு. இப்போ நம்ம இது வேறு லாக் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகேபி பிரதர்ஸ், ஜிகேஎஸ் பிரதர்ஸ் என்னென்னா ராம் சார் மேலே வச்சு இந்த நம்பிக்கையினால தான் அவங்க உள்ளே வந்தாங்க. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி தேட்டருக்கே வந்திருக்காது படம். நாங்கள்லாம் ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது நீங்கள் எந்த கோயிலில் இருந்தீங்க சார்? சங்கையா கோயிலில் இருந்தீங்களா? தேங்க்யூ சங்கையா, அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் எல்லாம். கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு. நீங்கள் ஹாப்பி தானே சார்? அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர்,
உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலே தெரிஞ்சுது. ஹவு மச் யூ லவ். அந்த கேக் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல. ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டி. எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு? ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள். வெறும் படத்துக்கு தான் வரணும் கிடையாது, சும்மா கூட கேக் வெட்டி கூப்பிடலாங்களே. ஓகே, வி லவ் யூ பிரதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கமலா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி. எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம் சார் சொல்லுவார் ஆபத் பாந்தவனாக வந்தார் அப்படின்ட்டு. அது உண்மை தான். அது ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாட்சி. அது அட் த சேம் டைம் வந்து ஈவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல. பிரதர், யூ ராக் டிட். ஸ்டில் லாங் வே டு கோ அண்ட் யூ பிளெஸ்ட். இது மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது. உங்கள் பக்கத்தில் எடிட்டர் பிரதர் எப்படின்னா ஏன் அவங்களாம் குவைட்டாக இருக்காங்கன்னா உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க. இல்லை இது மாதிரி தான் எதனா மைக் கச்சா உண்மையை சொல்லிடுறேன் சார். இதுக்கு பற்றி இவ்வளோ சிரிக்காதவங்க இதுக்கு ஏன் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? இல்லைங்க, படத்தை பார்த்தீங்க, நடிச்சிருக்கேன், அதெல்லாம் கூட தெரியலையா? ஸோ பிரதர், ஆனால் அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரானரி. அது ராம் சார் விட மாட்டார். அண்ட் ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ என்னோட சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது. இந்த படத்தில் வர அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான். ஆனால் வந்து உண்மையிலே மித்துலோட அப்பா அது மாதிரி தான். ஸோ டாடா இங்கே இருக்கார், வரல இன்றைக்கி. இருக்காரா? எங்கே இருக்கார்? டாடா கை காட்டுங்க எல்லாருக்கும். அவர் தான் உண்மையான அன்போட அப்பா. அவன் அம்மா அங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உண்மையிலே முத்துல் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி மித்துலில் பார்த்தீங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. மித்துல், ஆமாம், நீ நல்ல நடிகன் ஆகணும்னா தயவுசெய்து என்னோடய எல்லா படத்தையும் பார்க்காத. நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர் அடிக்கல. இது நான் வெளியில் வரணும்னு பேசலை, சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஓகே, ரெக்கார்ட் பண்ணலன்னா இன்னும் ஜாலியாக பேசுகிறேன். அதான் பயமாக இருக்குது, எடிட் பண்ணி பேசுகிறேன். ஸோ இங்கே வந்து ராம் சாரோட டீம் இருக்குது. எல்லாம் கை தூக்குங்கப்பா அப்படியே. ஏன்னா எல்லா பேரையும் படித்தேன்னா ரொம்ப இவங்க இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. அண்ட் அமுதவன் எல்லா பேரையும் வந்து சுந்தர் டக்குன்னு சொல்லுங்கப்பா. ஒரே தடவை சார் உதர் கூப்பிடலாமா சார்? எல்லாம் மேலே வாங்க. இவங்கெல்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த கேங். அப்படியே ஆமாம். இப்போ இந்த வீடியோ ஒன்று வந்தது இல்லை, அது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக பண்ண வீடியோ. அந்த வீடியோ எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் முன்னாடி தான் ரெடி ஆச்சு. அது வரைக்கும் ஆஃபீஸில் எல்லாருமே பண்ணாங்க. ராம் சாங் பாப்பா, என்னப்பா நம்ம படம் தான் பாப்பா. ஈவன் ஜூனியர் ராம் சார் மாதிரி தான் இருக்கான் பாப்பா. ட்ரெஸ்ஸு கூட வர அதே மாதிரி போட்டுருக்கோம். கண்ணாடிங்க இருக்கு. ஓகே. ஸோ ராம் சிங் இன்னொருத்தர் இருக்கார். உண்மையிலே ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து ராம் சார் வந்து அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்கள பார்த்துக்கிறாரு. அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலியில் அப்பா மாதிரி ராம் சாரை பார்த்துக்கிறாங்க. தேங்க்யூ கைஸ். ஐ கான்ட் மென்ஷன் எவ்ரிபடிஸ் நேம். ராம் சார் ராம் சிங் வாப்பா. இல்லைப்பா, உன்னை மறக்க முடியுமா? வா. இவன் ஏன் மறக்க முடியாதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி பாலக்காட்டில் என்ன வெயில் இருக்கும், 40-45 டிகிரியில் ஓடி வர சீனு. அப்படி ஓடி வந்து கட்டு கூட சொல்லலை, நானே கட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவன் வந்து மரத்து பக்கத்தில் நின்றுந்தான். ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன். அப்பா நானா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சிரிச்சுட்டே இருக்கான். ஏன்னா சிரிக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் போன படத்தில் நடிக்கல சார், அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு. அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது இன்னும் சந்தோஷத்தை தரான் பாருங்கள். ராம் சார் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் நல்ல வேலை அந்த படத்தில் நான் நடிக்கலை, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸை எந்தளவுக்கு லவ் பண்ணுறாரு. இப்போ ஒரு டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னோடய அசிஸ்டன்ட், அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மனுஷன் எந்த அளவுக்குன்னா, இந்த படத்தில் என் பேர் கோகுல். சரி எதுக்கு சார் கோகுல்னு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களே. இப்போ ஜென்ரலாக எல்லா படத்துலையும் சிவானே வச்சுருப்பாங்க, அதனால தான் என் பேர் சிவாலாம் வந்திருக்கும். எதுக்கு சார் கோகுல்னா ஒரே ஒரு சார் இல்லை சார், எல்லா படத்தையும் என் அசிஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோக்கு, அதனால் எனக்கு பேர் கோகுல் சார். இவன் தான் சார் கோகுல்னு ஒரு அசிஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சுருக்காரு. படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்களே அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டேரக்டர் யாருனா இருக்காங்களா இங்கே? தேங்க்யூ சார், தேங்க்யூ. கோகுல் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார், மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு. அண்ட் தேங்க்யூ கைஸ். ஐம் சாரி நிதிஷ், பேர் சொல்ல மறந்துடாதீங்க. அட்டண்டன்ஸ் இருக்குதுங்க. ஸோ லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
இதை தாண்டி இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே கூட நிற்கலாம், நல்லா தானே சார் ஒரு டீம் ஃபோட்டோலாம் இருக்கிறதுக்கு. ஸோ பிரதீப் சார் வந்து இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக நடந்திருக்காது. ஏன்னா ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணி கதை பேசுகிறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க. அப்போ பிரதீப் சார் ராம் சார் மேலே இருக்கிற அன்புனால அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகேயான கதை இது எதுனா பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது. சார் தேங்க்யூ ஸோ மச், யூஆர் இன் அ கிரேட் பிளேஸ் அண்ட் வி வாண்ட் யூ டு டூ மோர் மூவிஸ் லைக் திஸ். ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும், நல்ல நடிகரும் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் யாருன்னா கைத்தட்டி எதுனா பண்ணாங்களா பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே அந்தளவுக்கு நம்மளை லவ் பண்ணுறேன். தேங்க்யூ சார், வி வாண்ட் யூ டு டூ மோர் மூவிஸ். ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போ ராம் சார் பற்றி பேசலான்னு என்னென்னா, லாஸ்ட் நாங்கள் இத்தனை தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, ஒரு டைரக்டர் 6 வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாரு. அந்த தேட்டரில் நான் கேட்குறேன், இங்கே ராம் சார் ஃபேன்ஸு, ராம் சார் லவ் பண்ணுறோம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளோ பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க, அவ்வளோ பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சினிமாவுக்கு என்னெல்லாம் அவர் லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. எதுக்காக இவரை லவ் பண்ணோம்? ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் யாருமே வில்லனே கிடையாது. அதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்பில், நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. அண்ட் இந்த படம் நாங்கள் தேட்டராக விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோடில் சொன்னார், இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார். இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு ஓடை இருக்குது என்னை கூப்பிட்டு போறியப்பா அப்படின்னா. ஃபஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் உட்கார வச்சு ஓடையை கூப்பிட்டு போனேன். அவங்க வந்து மீன்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியானான். அப்போ தான் நான் நினச்சேன், லைஃப்பில் நான் ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் தேடிட்டு இருக்கேன், இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு. இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சுறானா அவர் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து நிறைய பேர் லைஃப்பை இம்பாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டேன், இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவர் இன்தூசியாஸ்டிக்காக எழுந்து, சார் இந்த படம் பார்த்து நான் தமடிக்கிறதை விட்டேன் சார் அப்படின்னாரு. நாங்கள் சும்மா சொல்ல என்னென்னா, இந்த படத்தில் வர மாதிரி பையன்கிட்ட சொல்லிட்டு வாசலில் போய் நடித்தேன். உடனே என்ன பண்ண, கேமரா திருப்பி அவன் பேச நல்லா எடுங்க, இனிமேல் ஈரோடில் இந்த மனோஜ் மட்டும் தம் அடித்தானா, அவர் பேர் மனோஜ், தம் அடித்தா சொல்லுங்கள். இது வந்து ஒரு தேட்டரில் நடந்த விஷயம். ஆனால் யூ ஒன்ட் பிலீவ், தேட்டர் நாங்கள் போகும்போது அங்கே வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எல்லாமே சொன்னது ஒன்று தான், ராம் சார் நீங்கள் ரொம்ப லேட்டாக படம் பண்ணக்கூடாது, நீங்கள் அடிக்கடி படம் பண்ணணும். ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக மாதிரி அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது. அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுததெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இன்றைக்கி சந்தோஷமான டைம். ஸோ உங்களுக்கு நான் வேறு யாரும் நடித்தா அவங்களுக்கு வந்து நடிப்பு சொல்லித்தரேன் நான். ஓகே, டான்ஸ் சொல்லித்தரேன். நான் நடிக்கணும் கூட அவசியம் இல்லை. இல்லைனா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்கள், வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படமும் ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் எங்களோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ராம் சார் ஃபார் தி ஒண்டர்ஃபுல் லவ் தட் ஹி ஷோஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக ஒருத்தர் தேங்க் பண்ணோம், சுரேஷ் சந்திரா சார். எங்கே இருக்காருன்னு தெரியல. ஒரு படத்துக்கு பியூராவாக இருக்கலாம், ஆனால் அவர் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போய் இந்த படத்தை பற்றி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. எங்கே இருக்கார் அவர்? வெளில இருக்காரா? வெரி குட், தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ நாசர் சார், தேங்க்யூ. அதாவது தேங்க்யூ நாசர், நான் இங்கே தான் சார் இருக்கேன், அவரே சொல்கிறார். தேங்க்யூ சார். எனக்கு கண்ணு தெரியும் சார், நீங்கள் கருப்பு சட்டை தானே போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ மற்றபடி இது வந்து எப்படின்னா, ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. திருப்பி ஒரு தடவை கேட்குறேன், இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி, உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க படத்தை என்ஜாய் தானே பண்ணீங்க மேடம்? நிச்சயமாக நீங்கள் அமிச்ச எல்லா வியூஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை ரிப்ளை பண்ணலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்னும் வீட்டுக்கே போகல சார், எப்படியே போனோம்னா சாயந்தரம் வேலூர் சார், அப்புறம் கிருஷ்ணகிரி சார், அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு சார். தயவுசெய்து விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஒரு 2 days கேப் விடுங்க. எங்கள் வீட்டில் போய் மறந்துட்டு இருப்பாங்க வீட்டில். ஜஸ்ட்டு நான் ஃபேஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா உண்மையான சந்தோஷம், நான் வெயிலில் அலைஞ்சது, மரத்தில் ஏறினது, மலையில் இருந்ததெல்லாம் தாண்டி தேட்டரில் கை தட்டும் போது அதில் பார்க்குறதுக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டது அதோட எனக்கு ரொம்ப ஹாப்பி. மனசார தான் திருப்பி. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் சப்போர்ட் வேணும், சப்போர்ட். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சாருக்கு ரொம்ப நன்றி. ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ராம் சங் தான் வந்து சாரை வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்புறம் மதி அண்ட் அமுதவாரன் சார், அவங்க என்டையர் டீமுக்கு நன்றி. ஸோ அவங்க இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டோம்.
சார் சொல்லும்போது உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் மட்டும் இதில் இறங்குங்க அப்படின்னா நான் சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு மீட்லேயே சொல்லிட்டேன் சார் எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ நாங்களும் ஜாயின்ட் ஃபேமிலி தான், ஒரு 3 பிரதர்ஸு, 8 பசங்க, அப்பா அம்மா எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே அந்த படம் பார்த்தவொடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் என் பசங்கள்லாம் வந்து எல்லாம் சொன்னாங்க, எங்கள் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க சாருடைய படமே வந்து வேறு மாதிரி இருக்கும், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்போ நான் சொன்னேன் இதுதாம்மா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி பொண்ணுங்களுக்கு ஓகே சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சார் சார்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ராம் சார், நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப மேம்பட்டு வரும். நாங்கள் ரொம்ப அடுத்த படமும் நாங்கள் அப்படி தொடர்ந்து அவர் கூட பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி. சிவா சாருக்கு நன்றி, பிரதீப் சாருக்கு, சந்தோஷ் நாயுடு சாருக்கு, கார்த்திகேயா சார், ஸோ எல்லாருக்கும் கணேசாண்டிமார், அன்பு தம்பி அவருக்கு சொன்ன மாதிரி அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு படம் எங்களுக்கு, சரி எங்களையும் நீங்களும் வாழ்த்துங்கள். ஸோ நாங்களும் சக்ஸஸாக பெருசாக வரணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஜர்னி சார் கூட ரொம்ப லைஃப் லாங்காக போகணுன்னு என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாக எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபங்காக இருக்கேன், என்ன பேசுனே தெரில. ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி காலைல கோயம்புத்தூரில் கிளம்பி இன்றைக்கி காலை தான் திரும்பி வந்தோம். ஜெட்லாக் மாதிரி இல்லை ட்ரெயினில் இன்னும் ஒரு மாதிரி இப்படி ஃபங்காகி தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் கேபிள் சங்கர் சார் ஏன் பேசணும்னு சொன்னால், இவர் தான் முதல்ல ஃபோன் பண்ணி 4ஆம் தேதி சாயங்காலம் இவ்வளோ கலெக்ஷனு 5 இது ஆகுமா இல்லையான்னு பெட் வச்சார் என்கிட்ட. அவர் சொன்னது கூட அதிகமாச்சு. அப்புறம் 6ஆம் தேதி அதோட 3 மடங்கு ஆகுனார். எனக்கு புரியவே இல்லை எப்படி இப்படி ஏன்னா நம்ம முதல் தடவை எனக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பு, அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னால ஜட்ஜ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்டர் சார், அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னு சொன்னார் இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னா வெளில வந்தோன்னே இப்போ அனைத்து நண்பர்களும் நம்ம ப்ரெஸ்ஸில் இருந்த எல்லா நண்பர்களும் சொன்னாங்க கண்டிப்பாக ஹிட்டு சார், சாலிட் ஹிட் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு இந்த வார்த்தை வந்து நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன். படம் சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரி சார், கிளாசிக் சார், தமிழ் சினிமா இப்படி ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸில். இந்த ஒரு படத்தில் வெளில வந்தோன்னே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் உதவி இயக்குநர்களின் சார்பாக, எங்கள் குழுவின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, ஹாட் ஸ்டாரின் சார்பாக, ஜிகேஎஸ் பிரதர்ஸின் சார்பாக இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு திரைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு 40 ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இந்த படத்தை வந்து அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க, இதுவாக பார்த்துருக்காங்க. நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம். யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸில் காட்டிகிட்டே இருந்தோம். பட் எல்லாருக்கும் வந்து என்னென்னா, இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு, நல்லா தான் இருக்கு. ஆனால் இவர் காமெடி படம் எடுத்தால் அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்களா சார், நீங்கள் உங்கள் ஜேர்னல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனையாச்சு. அப்புறம் நீங்களும் சிவா சாரும் சேர்கிற படத்துக்கு எப்படி சார், சிவா சார் படத்துலலாம் பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த படத்தில் 19 பாட்டுனா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. சார் ஏன் சார் ஹாட் ஸ்டார் தான் இருக்காங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணி பேசாமல் ஓடிடிலே விட்டுற வேண்டியதான்னு வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் எழுதுகிறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம். எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட சிவாவுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு. கிரேஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 சேர்ந்துலேருந்து படத்தினுடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும். ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இவங்களை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சேர்த்துருந்தா இன்னுமே அதிகமாக செஞ்சுருப்போம், அடுத்த படத்தை பார்ட் 2 தொடங்கினா முதல்ல இவங்க 2 பேர்த்துலேருந்தே தொடங்க அப்படின்னா அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ என்னுடைய கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து நான் வந்து சரி திரையங்க கொண்டு வர முடியாமல் போயிடுமோங்கிறப்ப என்னுடைய உதவி இயக்குனர் ராம்சங்கு அவர் தான் ராம்சங் வரேன். ஸோ இவருடைய நண்பர்கள் தான் ஜிகேஎஸ் பிரதர்ஸ், அவங்க ஊர். அவர் சொன்னார் சார் எங்கே போயிட்டான் வந்து. ஸோ இவனுக்கு வந்து என்னென்னா இந்த படம் திரைக்கு வந்து ஆகணும்னு என்னை விட இது. அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் படத்தை இவர் தான் போட்டு காட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டான்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பயனா, சினிமா ரொம்ப தெரிஞ்சவங்களோட போகிறப்பங்களுக்கு ஒரு வசதி இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு இந்த சினிமாவுடைய தொழில் தெரியும். ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் கூட புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சினிமா தெரியாத ஒரு நபர் வர்றப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாக கூடுது. இப்போ நான் சார்கிட்ட அதான் கேட்டேன், சார் நீங்கள் 100% உறுதியாக இருக்கீங்களா, இதில் வெற்றி அடைவதற்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சினிமாங்கிறது நம்ப முடியாத ஒரு கேம் தான். இப்படியும் நடக்கலாம், அப்படின்னு நடக்கலாம்.
அன்னைக்கு ப்ரெஷ் ஷோவில் நல்ல வேலை ரிலாக்ஸாக இருந்தாங்க, சிரிச்சாங்க, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒரு வேளை அன்றைக்கி வந்து 3 படம் இருந்து 4வது படமாக இதை பார்த்துருந்தா நடக்காமல் மட்டும் போயிருந்தாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க காலையில் இப்போ இது முடிஞ்சு அடுத்து ஒரு படம் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கு நடுவில் நாங்கள் ஆடியோ லான்ச் வேறு நடத்திட்டே இருக்கோம். ஏன்னா வேறு வழியில் எனக்கு யூடியூப்பில் எவ்வளோ நேரம் போதுங்கிற மாதிரி வேறு ஆயிடுச்சு இல்லை கண்டென்ட், ஏன்னா ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது. அதனால் நல்ல வேலை அன்றைக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் மன அமைதியோடு ஒரு அப்போ நான் கண்டுபிடிச்சேன் இனிமேல் ப்ரிவியூ ஷோ போனால் அதான் டைமு, லஞ்சை மட்டும் 3 o'clock, ஒரு வேளை 6-7 கொஞ்சம் டஃப் ஆயிடும். அதனால் அன்றைக்கி அந்த ப்ரெஷ் ஷோ தான் சார் எல்லாத்தையுமே படத்தை மாற்றிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து முதல்ல ஒரு இந்த க்ரஷ் சாங் ரிலீஸ் பண்ணோம். அப்போ நான் நினச்சேன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பார்ப்பாங்க. 30,000 தாண்டல. ஒரு 24 hours ஆச்சு. எனக்கு புரியவே இல்லை. கீழே வேறு யுவன் ஃபேன்ஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம், அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் திட்டிகிட்டே இருக்காங்க. இது என்னடா இது, இப்போது யுவன் ஃபேன்ஸும் கோவிக்கிறாங்க, பாட்டும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னா. அப்போ தான் திங் மியூசிக் சொல்கிறாங்க, சார் சந்தோஷ் தயாரினி புது மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி பாட்டலாம் மெதுவாக தான் சார் வரும். அது எவ்வளோ மெதுவானா எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னமோ பயமாயிடுச்சு. ஏன்னா அது கரெக்டாக நம்ம 24 daysக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுறோம். சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே மாரிஸ் ராஜ் ஐடியா சொன்னால் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ்லாம் சொன்னால் தான் அந்த படம் வருங்கிற தகவல் போகும். ஏன்னா எல்லோரும் 7 கடல் 7 மலை வரும்னு நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பறந்து போன ஒரு படம் வருங்கிற தகவலே போய் சேரல, எப்படி பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ப்ரெஸ் மீட் பாதியிலே ஒரு தகவல் வந்துச்சு, குஜராத்தில் ஒரு ஃப்ளைட்டே பறந்து போய் பில்டிங்கில் மோதிடுச்சுன்னு. ரொம்ப அதே டைம் நம்ம இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தோம் தெரில, பட் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். என்னென்னா அப்போ தான் மீடியாவில் பறந்து போ படத்தை பற்றியான தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த டீசரையுமே அந்த சாங்கையுமே அன்றைக்கி தள்ளி வச்சிட்டோம், ஏன்னா அதுக்கு மேலே இது பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, திரும்பவும் நம்ம ப்ரெஸ் மீட் நடக்கும், தகவல் போகும், அதுக்கப்புறம் டீசர் வெளியிட்டால் எல்லாம் தெரியும்னு பார்த்தா அது வேரிஸ் அன்பா அந்த டீசராக பாட்டா இது வெளியிட்டோம், இந்த சித்தார்த் சாங் நினைக்கிறேன். ஸோ அந்த சாங்கும் அதே மாதிரி ஒரு திங்கக்கிழமை சாயங்காலம் போட்டோம். திங் மியூசிக் சொன்னாங்க, சார் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போடாதீங்க, உங்கள் பாட்டு தாங்காத. நாங்கள் இருந்தாலும் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஏதோ நல்ல நாள் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு போட்டோம். தாங்களே அடுத்து திங்கக்கிழமை வருது. இது முடிஞ்சால் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் சரி என்ன தான் பண்ணலாம், இந்த இதுவுமே ஒரு கிக் ஸ்டார்ட்டே வரமாட்டேங்குது. இந்த பறந்து போன ஒரு படத்தை உலகத்துக்கு எப்படி சொல்கிறது, சரி இப்போ டீசர் பண்ணுவோம் அப்படின்னு டீசர் பண்ணுவோம். ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு டீசர் பண்ணுவோம். வேரிஸ் அன்பு அண்ட் நம்ம டிராகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ராகவ் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அவருடைய அந்த எடிட்டிங் ஸ்டைலும் அந்த இதுவும் பயங்கரமாக பிடிச்சிது. ஸோ அவர் தான் அந்த டீசர் பண்ணி கொடுத்தாரு. டீசர் பண்ணோம், ஓகே. டீசர் பெருசாக ஹிட்லாம் அடிக்கலை, ஒரு 3 லட்சம் பேர்த்துக்கிட்ட ஆர்கானிக்காக போச்சு. சரி படம் கொஞ்சம் பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்படிங்கிற பிறகு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கப்போ சுரேஷ் சந்திரா சார் தான் சொன்னார், சார் நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க, 5 வருஷமாச்சு இன்டர்வியூ கொடுக்காமல் இந்த படம் வருதுங்கிறது தெரியவே தெரியாது. எனக்கு உண்மையாக இன்டர்வியூவில் என்ன பேசணுன்னே தெரில, படத்தில் இருக்கிறத பேசுகிறதா என்ன பேசுறதுன்னு தெரில. அப்போ சொன்னார், நீங்கள் நான் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு ஒரு 10 இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறேன், அதில் மட்டும் கொடுங்க, ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கேட்டிருக்காங்கன்னு சொன்னார். அந்த இன்டர்வியூவில் போய் நான் பேச ஆரம்பித்தேன். உண்மையாகவே நான் என்ன பேச ஆரம்பித்தேன் என்ன முடிச்சேன்னு ஞாபகம் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 4 இன்டர்வியூ 5 இன்டர்வியூ. நம்ம கரெக்டாக சொல்கிறோமா என்ன நான் வந்து ஆனால் இன்ஸ்டிங்க்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறோம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ சொல்லுவோங்கிறது மட்டும் வச்சேன். நல்ல வேலையாக அந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய பேர்த்துக்கு இன்னும் இந்த இயக்குனர் ராம் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சது போல இருக்குது. அண்ட் அது மூலிமா பறந்து போக தெரிஞ்சுது. அப்போ தான் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணோம். அந்த ட்ரெய்லர் மாதிரி அந்த ட்ரெய்லருமே ஒரு நாட் அ ரெகுலர் ட்ரெய்லர், இந்த படத்தோட தன்மை என்னவோ அது இருக்குன்னு தான் நாங்கள் நினச்சோம். அப்புறம் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வந்தது அந்த ப்ரெஷ் ஷோ. அந்த ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு நீங்கள் வெளியில் சொன்ன அந்த வார்த்தைகள் இது எல்லாமே தியேட்டர் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து ஷோ கொடுக்கலாங்கிற ஒரு இடத்த கொடுத்து பார்வையாளர்களுக்கு கொடுக்குறது ஒன்று, ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் நான் தூத்துக்குடியிலையும் பார்த்தேன். நான் நினச்சிருந்தேன் தூத்துக்குடிலாம் சி சென்டர் பி சென்டர்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் எதுக்கு சிரித்தாங்களோ அதுக்கு தான் தூத்துக்குடியிலையும் சிரிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இந்த படத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே தான் தூத்துக்குடியிலையும் கேள்வி கேட்டாங்க. திரையரங்களும் மல்டிப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. படம் பார்க்குற மக்கள், தமிழ் சினிமா மக்கள் உடைய பார்வை ரசனை வந்து நம்ம தான் ரொம்ப இது புரியுமா புரியாதா, இவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் உண்மையை சொல்லப்போ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. காம்ப்ளிகேஷனே இல்லை. அவங்க யாருமே எங்கிட்ட ஏன் இதில் 3 ஆக்ட் இல்லை, இதில் கதை என்னெல்லாம் கேட்கல. ஒரு பையன் எழுந்திரிச்சு சொன்னான், அவன் பேர் விஷால் நினைக்கிறேன், தூத்துக்குடி. அங்கிள் தேங்க்யூ, இருக்கிற தேங்க்ஸ், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா. அவன் ஒரு லைனில் கதையை சொல்கிறான், சின்ன பையன் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க. இதுவே எனக்கே இப்படி ஒரு லாக் லைன் இருக்குது தெரியாது. ஸோ அவ்வளோ சுலபமாக ஒரு படத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ லகுவாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த தேட்டர் விசிட்டில் எனக்கு என்ன பயங்கரமான இதான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டர் விசிட் போகிறேன். போகிறப்ப எனக்கு எப்போதுமே என் படத்தை உள்ளுக்குள்ள பார்க்க ஒரு பயம் இருக்கும். இந்த சைலன்ஸ் நிறைய அதை கத்திடுவாங்க. இந்த தடவை வந்து கைத்தட்டல் விழுந்துட்டே இருந்தாலும் கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் வெளில தான் இருந்தேன். சிவா சார் தான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டே இருப்பார்.
ஸோ அப்போ அந்த என்னால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 8 வயது பையனோடு தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சமகால, ஏன்னா என்னோடய படத்தில் எப்போதுமே பிரச்சனை இருக்கும். கட்டளை தமிழ் எடுக்கிறப்போ அன்றைக்கி இருக்கிற ரிவ்யூஸ் புரியவே புரியாது. ஏன்னா நம்ம அன்றைக்கி 2007 எடுத்திருப்போம். 2007 என்ன நடக்குதுங்கிறது ஒரு படம் பண்ணியிருப்போம். இந்த கதை 2025 இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியான படமே தவிர நம்ம பார்த்த குழந்தைகளை பற்றியான படமோ நம்ம அப்சர்வ் பண்ணுறக்கூடிய குழந்தைகளை பற்றிய படமோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மனதுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் இந்த படம் தொடங்குறப்ப ஹாட் ஸ்டார் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார். அப்போ வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் கூட வரல இல்லை சார், ஹாட் ஸ்டாரே வரல. நான் உங்களை சந்திக்கிறப்ப நீங்கள் விஜய் டிவியில் இருந்தீங்க. நம்ம ஸ்டெர்லிங் ரோடு மாடியில் எழுத்தாளர் நரன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் தான் இந்த படத்தோட ஈபி வந்திருக்காரான்னு தெரில. அவர் தான் பிரதீப் சார்ட்டை வந்து சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்புறம் சும்மா பேச ஆரம்பித்தோம். அப்போ ஹாட் ஸ்டார் ஆரம்பிக்க போகிறதாகவோ அதில் ஒரு படம்லாம் ஆரம்பிப்பாங்கன்னோ தெரியவே தெரியாது. அப்புறம் லாக்டவுன் பீரியடில் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆகிடுச்சா சார் டூரிங் தட் டைம். அப்போ ஒரு நாள் ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள். நான் கதை சொல்லிட்டே இருந்தேன். பட் அந்த கதை ஓகே மாதிரி அப்புறம் நான் வேண்டாமல் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு நாள் சொன்னார், நம்ம ஒரு ஜேர்னர் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஒரு ஹாப்பி ஃபிலிம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் அப்படி நீங்கள் சொல்ல நான் கதை சொல்லிட்டே இருந்திருப்பேன் சார். அந்த ஹாப்பி ஃபிலிம் பண்ணுங்கன்னு ஓகே இந்த ஏரியாவில் ஒரு கதை பண்ணுவோன்னு முடிவு பண்ணோம். அண்ட் ஃப்ரம் அது மட்டும் இல்லை, 7 கடல் 7 இப்போ ஒரு நண்பராகிட்டார். நண்பரானால் இவருடைய பெர்ஸ்பெக்டிவே வேறையாக இருக்கும். அவரோட தாட் ப்ராசஸ், ஒரு இதை வந்து எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லலாம், எவ்வளோ பேர்த்து எடுத்துகிட்டு போகலாங்கிறதுல வந்து அவருடைய அனுபவம் அதிகம். ஸோ அவருடைய கைடன்ஸ் இல்லாட்டி அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எனக்கு வந்து பறந்து போகனுடைய திரைக்கதை ஜேர்னல் செட் பண்ணுறதுக்கும் சரி, 7 கடல் 7 மலையோடைய கிளைமேக்ஸை எப்படி மாற்றலாங்கிறதுக்கும் அவர் ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, மிஸ்டர் பிரதீப் சார் வந்து லைக் ஐ திங்க் யூ ஹவ் கிவன் இஸ் சப்போர்ட் அண்ட் மர்சி ஆர் கைண்ட்னஸ், எப்படி சொல்லாட்டி நட்பு பிரியம், இப்படி ஒரு சாதாரண வார்த்தைகள் இப்படி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். வாழைக்கு அதான் பண்ணார், பறந்துபோக்கு அதான் பண்ணுறாரு. இப்போ நான் அவர்கிட்ட பல பேர்த்து அனுப்பிட்டே இருக்கேன். யார் அனுப்புனாலும் அவர் ஃபஸ்ட் ஃபிலிமா லாஸ்ட் ஃபிலிமா பெரிய அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக ஒரு கதையை கதைக்காக மட்டுமே கேட்கக்கூடிய ஒருவர். அண்ட் அவர் இருக்கக்கூடிய பலத்தில் வந்தது தான் பறந்துபோ. தேங்க்யூ பிரதீப் சார். அண்ட் மதன் கார்கி சார், இந்த படத்தில் இவ்வளோ பாடல்கள்லாம் இல்லை, இந்த படத்தில் வந்து பிஜிஎம் தான் இருக்கிறதா இருந்துச்சு. அப்போ மதன் கார்கி சார் தான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தார். சார் ஒரு கார்ட்டூன் இருக்குன்னு நீங்கள் காட்டினீங்களா இல்லை அப்படி சொன்னீங்களான்னு தெரில, சொன்னீங்க. அதில் இந்த மாதிரி வந்து நெரேட்டிவாக நம்ம வந்து பாட்டை பயன்படுத்தலாம், நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்கிறது போல் பாடலை பயன்படுத்தலான்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இப்போ இந்த இடத்துல ஒன்று வைக்கலான்னு தோணுன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே சார் கொஞ்சம் இருங்க, நான் கனெக்ட் பண்ணி 22 இடம் சொன்னேன். நான் சார் 22 இடத்துக்கு பாட்டு எழுதிடுவோம். இவர் ஒரு 6 இடம் 7 இடம் நினச்சார், நான் 22 இடம் சொன்னேன். அப்புறம் படத்தில் 19 வந்துச்சு. அப்போ இதை முடிவு பண்ணுறப்ப யுவன் சங்கர் ராஜா என்னோட பிரதர், அவர் தான் மியூசிக் டைரக்டர். பட் அப்போ அவர் வந்து துபாயில் இருந்தார். பெரிய படங்கள் போயிட்டுருக்கு. நாங்கள் ரொட்டடாம் படம் செலக்ட் ஆகிடுச்சு, 1 வாரத்தில் படம் அனுப்பணுங்கிற மாதிரி சிக்கல். அப்போ நான் சொன்னேன்னா 19 பாட்டு எழுதியிருக்கோம், இதை 4-5 நாள் ரெடி பண்ணணும்னா யுவன் சொன்ன அப்படி இட்ஸ் இம்பாசிபிள், எனக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன் முடியவே முடியாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் பிஜிஎம் வாசிச்சு கொடுத்து அப்படியே வச்சுக்கோங்க, பாட்டு மட்டும் வேறையாவது வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் சொன்னால் அப்போ நீங்கள் அதில் ஒரு பாட்டு பாட வேண்டியிருக்குன்னா ஓகே பாடுறேன்னாரு. அப்படி பாடினதான் கஷ்டம் வந்தால் அப்படி யுவன் சொல்லி திரும்பவும் வந்து சந்தோஷ் தயாநிதியை கூப்பிட்டு வந்தது அதே ராம்சங் தான். ராம்சங்கனுடைய ஏதோ நண்பருடைய இன்னொரு நண்பர் தான் சந்தோஷ் தயாநிதி. அப்படி வந்தார். 6 நாளோ 7 நாளோ கிட்டத்தட்ட அந்த 19 பாடலும் முடிந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு போனோம். அப்போ வந்து வாய்ஸ் வந்து சந்தோஷோட வாய்ஸ் மட்டுமே தான் இருந்துச்சு. இப்போ வெவ்வேறு குரல் வந்துச்சு. தேங்க்யூ சந்தோஷ். கரெக்டான டயத்தில் வந்து எப்படி முதல்ல உங்களை கூப்பிட்டு வந்தார் ராம்சங்கு, அடுத்தது இவங்களை கூப்பிட்டு வந்தார். சொல்லப்போனால் இது ராம்சங்கின் பறந்து போதானே தவிர ராமின் பறந்து போய் இல்லை அப்படி சொல்லலாம். தேங்க்யூ ராம்சங். இல்லை சார், உங்களை வந்து சென்னை 28 சொல்லிடுச்சு சார். ரைட். அப்புறம் கிரேஸோடைய என்ன சொல்கிறது, கிரேஸனுடைய நடிப்பை நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிரேஸனுடைய பலமும் வந்து ஹியூமர். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணப்போ நான் பிரதீப் சார்ட்ட வந்து கிரேஸ் ஆண்டின்னு சொன்னப்போ, அப்போ கிரேஸ் ஆண்டி தெரில, நாங்கள் ஷோரீல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் ஷோரீல் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் பண்ணியிருக்கேன் ஷோரீல். அந்த ஷோரீலில் கொடுத்தோன்னே அவர் பிரதீப் சார் கேட்டார் உண்மையாக 100% ஓகேவா, நம்ம மெயின் ஸ்ட்ரீமாக படம் பண்ணுறோம், நீங்கள் வந்து இல்லை சார் இவங்க வந்தால் மெயின் ஸ்ட்ரீம் ஆகணும் சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. எப்படி சார் இருந்துச்சு கிரேஸ் உள்ளுக்குள்ளே வந்தது? அண்ட் அப்புறம் அஞ்சலி இங்கே இல்லை, வழக்கம் போல் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவதை, எங்களுக்கு உதவிக்கூடிய தேவதை, அவங்க வந்து இந்த படத்தில் பண்ணாங்க. அஜு இஸ் நாட் ஹியர், விஜய் எஸ் தாஸ் சார், இப்படி நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏகாம்பரம் சார் இங்கே இல்லை, அண்ட் இஸ் மை டிஓபி ஃபார் 7 கடல் 7 மலை என் பறந்துபோ, ஹைலி கோஆப்ரேட்டிவ், அவரையும் நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்ல நினைக்கிறேன். மதி அண்ட் அவனை அசோசியேட்னு சொல்கிறதா, கோடைரக்டர்னு சொல்கிறதா, எடிட்டர்னு சொல்கிறதா, படத்தில் எடிட்டர்னு கார்டு போட்டிருக்கோம். ஆனால் அவன் எல்லா வேலையும் பார்த்தான். ஸ்பாட்டில் கோடைரக்டராகவும் இருப்பான், எடிட்டும் பண்ணான், டப்பிங்கும் பார்த்துக்குவான். தேங்க்யூ மதி. அண்ட் சந்தோஷ். என்ன வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சிவா சார் மட்டும்தான் சொல்லணும்.
யார்கிட்டயாவது சொல்லணுமா? சிவா சார் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன். கடைசி சொன்ன மாதிரி மித்துல் ரெயின், டாடா கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க டாடா ப்ளீஸ். அவங்க அப்பா அவன் டாடான்னு தான் கூப்பிடுவோம், நாங்களும் ஒரு டாடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வரைக்கும் அவர் பேர் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அவர் டாடாவே இருக்கலாம், அது நல்ல கரெக்டான பேர். வாங்க சார் ப்ளீஸ். இவர் ஒன்றும் அவருக்கு நடிக்கலாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு எதுவுமே டிக்டேட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் இவர்கிட்ட நான் ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா, இவன் பிறந்ததுக்கப்புறம் இவர் பார்த்த ஐடி வேலையை விட்டுட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டார். என்னென்னா இவன் கூட பெரும்பாலும் நேரம் இருக்கணும், அதுக்கப்புறம் பகுதி நேரத்தில் அதில் இருந்துக்கலான்ட்டு. நான் நினச்சேன் ஒரு வேளை பையனை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்கு அப்படி வேலையை விட்டீங்க. அப்படியா சார்னு கேட்டேன். இல்லை சார், அவன் பண்ணுற ஒவ்வொன்றுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மூமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து எப்போ வந்து தடுக்கி விழுந்தாங்கிறதுல தொடங்கி எப்போ இப்போ மரம் மேலே ஏறுறான், எப்போ சைக்கிள் ஓட்டினான், எப்போ அவனுக்கு ஃபஸ்ட் க்ரஷ் வந்துச்சு, எப்போ ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தான், இப்படி எல்லாத்தையுமே ரசிக்கிற ஒரு அப்பா. ஆக்சுவலாக பறந்து போகிற மாதிரி ஒரு அப்பா இருக்காங்களான்னு கேட்டாங்க. அந்த அப்பா இந்த அப்பா தான். அண்ட் தேங்க்யூ தாடா. நீங்கள் இல்லாமல், மேடம் இல்லாமல், அன்பு இல்லாமல் இந்த படம் மித்த யார் இல்லாமல் வேணாலும் நடந்துக்கலாம். ஆனால் இவனை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் போகிறான், ஒரு 6-7 மாதம் ஆச்சு. தேங்க்யூ அன்பு. இவன் கண்ணத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கில்லாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவனுக்கு வலிக்கவே வலிக்காது. அண்ட் கோகுல் அப்படின்னு பேர், அவன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கான். கோகுல் இல்லாமல் என்னுடைய இந்த 5 வருட வாழ்க்கை வந்து நகர்ந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் தான் என்னுடைய சப்போர்ட் சிஸ்டம். நான் இங்கே நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் கோயம்புத்தூர் ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ண போகிறீங்க அங்கே உட்காந்து அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். தன்னை முன்னிறுத்திக்காமல், தான் செய்த வேலையை வெளியில் காட்டிக்காமல் என்னை நம்பி இருக்கக்கூடிய, என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர் கோகுல். அவனை உதவி இயக்குனர்னு சொல்கிறதா பிரதர்ன்னு தெரில, அந்த கோகுல் தான் உங்களுக்கு பேர் வச்சேன் சார். அண்ட் சிவா சார், ஐ திங்க் போனேன் படம் மாட்டேன்னு உடனே எனக்கு தெரிஞ்சு கதை சொல்கிறது மட்டும் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. சும்மா ஓகே சார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். பிரதீப் சார்ட்ட நான் சொன்னேன், சார் ஓகேன்னு சொல்லிட்டா சார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு. அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்படி தெரியுமான்னு தெரில, இப்போ நாங்கள் தியேட்டர் விசிட் போனோன்னா அவரை இங்கே ராம் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்குறது ஒரு வேலையாகவே வச்சுருந்தார் அவர். எனக்கு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இவர் ஹீரோவா நான் ஹீரோவா, இவர் ப்ரொடியூசரா இல்லை நான் ப்ரொடியூசரா, இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியும் ஒரு டைரக்டர் மாதிரியும் நான் ஹீரோ மாதிரியுமே எல்லாம் நடத்துனீங்க சார். ஐ டோன்ட் நோ வை யூ டிட் இட், தேங்க்யூ ஃபார் தட். லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. ஏன்னா முதல்ல ஐ லவ் யூ ராம் சார் முதல்ல அது அப்படியே ஆகிடுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் சிவா சார்னுடைய அந்த இயல்பு இருக்குல்ல, அதாவது அவர் இப்படி பேசுகிறாரோ இப்படி தான் பேசணும்னு நினச்சேன். அவருடைய ஹியூமர் குறைஞ்சிடக்கூடாது, ஆனால் அந்த கதாபாத்திரமாகவும் இருக்கணும். சார் நீங்கள் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க எப்போதுமே, அது மேபி தன்னடக்கம்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் நீங்கள். இந்த படம் பார்த்துட்டு சார் உங்கள் தமிழ் படம் டைரக்டர் அமுதன் சிஎஸ் அமுதன் ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் இதுக்குன்னு இல்லை சார், தமிழ் சினிமாவில் அந்த காமெடி படம்னு ஒன்று எடுத்தாலே சிரிக்க வச்சாலே அந்த படம் நல்ல படம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் முதல்ல ஒரு ஹியூமர் படத்தை எல்லாருமே ரிகக்னைஸ் பண்ணி ரிவ்யூ எழுதுகிறாங்க. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அதில் சிவா சார் நடித்ததுமே வேறு மாதிரி இருந்துச்சு. இனிமேல் நாங்கள் ஹியூமர் படம் எடுக்கிறப்ப அதுவுமே கிரிட்டிக்கலி அக்ளைம்ங்கிற கான்ஃபிடன்ஸோடு எடுப்போம்னு சொன்னார். அது நீங்களும் நானும் சேர்ந்த சார் நடந்துச்சு. வி ஷுட் டூ மோர் மூவிஸ் லைக் தட். தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நான் ராம்சங்க்கு நன்றி சொல்லிட்டேன். அதான் ஜிகேஎஸ் பிரதர்ஸ். அவங்க எப்படி எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில, ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. தேங்க்ஸ் ஃபார் என்னை நம்பினதுக்கு நன்றி சார். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் உங்க கூட நீங்கள் எவ்வளோ நாள் சொல்கிறீங்களோ அவ்வளோ தூரம் பயணப்படணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார், இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம், எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு அவர் முடிவு பண்ண நேரம் வந்து ஒரு 2 நிமிஷம்னு நினைக்கிறேன். அவருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் பண்ணலான்னு சொன்னால் ஒரு டேட் சொன்னார், ஜூலை 5. நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இன்றைக்கி வரைக்கும் எந்த தேட்டரில் படம் போட்டார், என்ன பண்ணார் எதுவுமே எனக்கு தெரியாது. அவருடைய திட்டப்படி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். அவர் சொன்னார், முதல் நாள் கம்மியாக தான் சார் நான் போடுவேன், அதுக்கப்புறம் டபுள் ஆகும், அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆகும். தேட்டர் ஓனர்ஸ்ட்டை போய் நான் ஸ்க்ரீன் கேட்க மாட்டேன், தேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கேட்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், அப்படி கேட்பாங்க சார் அப்படின்னு அவர் பயங்கர நம்பிக்கையாக சொன்னார். நான் கூட கொஞ்சம் பதட்டமாக, சார் ரொம்ப கம்மியாக போகிறேன். இல்லை சார், எழுதி வச்சுக்கோங்க, தேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்தை கேட்பாங்க அப்படின்னாரு. அவருடைய அந்த நம்பிக்கை, அவருடைய அந்த கன்விக்ஷன், அவருடைய அந்த விஷன் தான் இந்த படத்தினுடைய இன்றைக்கி இது இவ்வளோ பெரிய வெற்றியாக மாறுவதற்கு காரணம். அதே மாதிரி சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார், இந்த ஹோல் டீம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், இது 10ல் வைக்கலன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் சார்.
சுரேஷ் சந்திரா சார் அடுத்த படத்துக்கு போயிட்டாரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க நேற்று ஒரு சக்ஸஸ் மீட், அவங்களுக்கு இது 2வது சக்ஸஸ் மீட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் குட் மூவிஸ். அண்ட் என்னுடைய ஆல் அசிஸ்டன்ட்ஸ் முதவன், சுந்தரேசன், ராம்சங்கு, சூர்யா, நிருப்பமா, அஞ்சனா, அவர் யாரோ ஒருத்தர் மறைஞ்சிக்கிறார் பின்னாடி, பிரபு, கார்த்தி, நித்தேஷ், வெரி ட்ரபிள் சம் அசிஸ்டன்ட். ஓகே, ஐ லவ் யூடா. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே என் கூட இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஒரு படம் தொடங்குவதற்கு முதல் நாள்லேருந்து, திரைக்கதை எழுதுவதற்கு முதல் நாள்லேருந்து, அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போது ஒரு சக்ஸஸ் மீட், தேங்க்ஸ் மீட்டில் வந்து பின்னாடி நின்று வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் எங்களுக்கு வேலை முடியல. ஹாட் ஸ்டாருக்கு நாங்கள் டெலிவரி பண்ணோம். இப்போ நான் அந்த டிஏயில் தான் இருந்தேன். ஸோ அந்த வேலைகளையும் முடித்து இப்போ நான் சார் இப்போ வேலூர் வரீங்களா? வரலையே? இப்போ அப்படியே கிளம்புறோம். ஓகே, அப்போ இப்போது நானும் கிரேஸ் வரீங்கல்ல? ஏன்னா இன்றைக்கி தான் இவங்க ஜாயின் பண்ணி நீ வர. ஓகே, ஸோ நான், கிரேஸ் ஆண்டனி, மித்துல் ரயன் என்கிற அன்பு, நாங்கள் 3 பேரும் வேலூர் கிளம்பி போகிறோம். வேலூர்லேருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர். நாளைக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய பல தருணங்களை, இல்லை இந்த படத்தினுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய குழந்தைகளை என் வீட்டுக்கு கொண்டு வந்த என் மகன் மயன், அவன் மூலிமா நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இது அவன் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒருத்தன். அவன் ஸ்கிரிப்டை படிச்சு கிரிஞ்சு கிளிஷேன்னு சொல்லிட்டே இருப்பான். அவனை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அவன் மட்டும் இல்லை, அவனோட எல்லா நண்பர்களும், அவர்கள் சொல்லிக் கொடுத்த உலகமும் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் என்னை பாதுகாக்கிற, போற்றுகிற என் மனைவியும் என் மகளும், என் அம்மாவும் அப்பாவும், அவர்களுக்கும் மிக்க நன்றி. அவர்கள் இல்லாமல் பறந்து போக மட்டுமல்ல, எதுவும் நடந்திருக்காது. நன்றி, வணக்கம்.